ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்மளை நல்வழிப்படுத்தி நமக்கு சரணாகதி அடைய வச்சு மோட்சத்தை கொடுக்க வழியை காண்பித்தவர் ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜரை சேவிக்கும் பாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. அவரை சேவிச்சுட்டு 81 வாக்கியம் சொல்கிறார். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 51வது வாக்கியம். இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே. பிரகலாதன் 5 வயசு பாலகன், பகவத் பக்தன். அவன் சங்கு கர்ணனாக முதல்ல இருந்தாராம். அவர் தான் பிரகலாதனாக பின்னாடி வந்தார்னு பாகவதம் சொல்கிறது. அப்புறம் அவரே வியாசராக வந்தாராம். கலியுகத்தில் ராகவேந்திரராக அவதரித்தார்னு பாகவத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹிரண்யகசிப்போட ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணுறான், அவள் குழந்தைய அழிக்கணும்னு அவளை தூக்கின்னு போய்ட்றான். போகிற வழியில் நாரதர் மறித்து, இந்த பாவ செயலை செய்யாத, பிறக்க போகிற இந்த குழந்தை பெரிய பரம பாகவதோத்தமனாக இருக்க போகிறான், நான் அவளை பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு ஹிரண்யகசிப்பு மனைவியை கூட்டின்னு போய் ஆசிரமத்தில் வச்சு நல்ல பகவத் விஷயமாக டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாராம். அவள் தூங்கினாலும் இந்த குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை தூங்காமல் கேட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிப்பு தன்னோட இதெல்லாம் தியானத்தெல்லாம் முடிச்சுண்டு வரான். அப்போ குழந்தையும் பிறந்துடுறது. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்புறம் 5 வயசு ஆச்சு, குருகுலம் மாதிரி சேர்ப்பாளியா, அதில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான். அங்கே போயிட்டு வந்த உடனே என்ன படித்தப்பா அப்படின்னு மடியில் உட்கார வச்சு ரொம்ப ஆசையாக கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், பிரகலாதன் சொல்கிறான், நாராயணன் பரபிரம்மம்பா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். ஹிரண்யகசிப்பு அசந்தே போய்ட்றான், ரொம்ப அதிர்ந்து போய்ட்றான். ஏன்னா அவனுக்கு நாராயண நாமம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான். எல்லோரும் ஹிரண்யா நமக்கு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய இதுவே கொடுத்துருக்கான், கண்டிஷனே போட்டிருக்கான். மாற்றி சொன்னால் பனிஷ்மெண்ட் வேறு. ஏன்னா அங்கே இருக்கிற கோவிலெல்லாம் சாத்தியாச்சு. அகோபிலந்தான் பிரகலாதனோட வாழ்ந்த இடம். அங்கே எல்லா கோவிலையும் சாத்தியாச்சு. யாகம் கிடையாது, ஹோமம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டிருக்கும்போது இந்த குழந்தை எப்படி நாராயண பரபிரம்மம் சொல்கிறதுன்னு இவன் அதிர்ந்து போயிட்டான். உடனே வாத்தியாரை பிடிச்சி திட்டுறான், என்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. உடனே மறுபடியும் அவன் சொல்கிறான், வாத்தியார் நான் கூட்டின்னு போய் இன்னும் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறான். போயிட்டு இதை பார்ப்பா, நாராயண நாமெல்லாம் உச்சரிக்கக்கூடாது, நமக்கெல்லாம் ஹிரண்ய நாமந்தான் சொல்லணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சுன்னு நினச்சி மறுபடியும் கூட்டின்னு இப்போ என்னப்பா பாடம் படித்தேன்னா அது பெரிய லெக்சரே கொடுக்கறது. 9 வித பக்தி இருக்குப்பா. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 வகையான பக்தி இருக்குது அப்படிங்கிறான். நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், எப்போவும் பகவானோட கதையை கேட்கணும், அவரை பற்றி பஜனை பண்ணணும், அவரை பற்றியே பேசணும், எப்போவும் அவரோட பற்றியே யோசிச்சுட்டே இருக்கணும், திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், பகவான் நாமத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். திருப்பார்கடலில் இருக்கார் இல்லையா பகவான், ஸ்ரீதேவியோட அந்த மகாலட்சுமி எப்படி திருவடியை பிடிச்சுன்னு இருக்கா, அதே நம்ம மாதிரி அவர் திருவடியை பிடிச்சுன்னு இருக்கணும். பூவாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணணும், சேவிக்கணும், பகவானுக்கு தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணணும், அப்புறம் நண்பனாக இருக்கணும், கடைசியில் நம்மளையே அவருக்கு நிவேதனமாக கொடுக்கணும். இப்படியெல்லாம் அதை உபதேசம் பண்ணுறது. தாசனுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான், இந்த ராவணன் ஆஞ்சநேயர் வந்தவொடனே நீ யாருன்னு கேட்குறார் இல்லையா, அப்போ அவர் சொல்கிறார், தாசோ கோசலேந்திராய, நான் ராமதாசன் அப்படிங்கிறான். அந்த ஆஞ்சநேயர் மாதிரி தாசனாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே இப்படி சொன்ன உடனே அவனுக்கு படுக்கோபம் ஹிரண்யகசிப்புக்கு. குழந்தைய அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு, இந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம், இனிமேல் கொண்டுட வேண்டியதான், அந்த அளவுக்கு கோவம் வந்துடுது அவனுக்கு. உடனே வாத்தியார் சொல்கிற, இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் இன்னும் ஒரு தடவை அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரேன். மறுபடியும் கூட்டுன்னு போகிறான். இந்த பாரு, நான் சொன்னேன் இல்லையா நாராயணா சொல்லாதன்னு அப்படிங்கிறான். அப்போது இது சிரிக்கிறது பிரகலாதன். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டவுடனே, நாராயணா சொல்லாத, நீயும் உன் வாயில் நாராயண நாம தானே வருது அப்படின்னு சொல்கிறது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்புறம் வெளியில் வாத்தியார் போயிருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் கூட்டு வச்சு உபதேசம் பண்ணுறான். இது பாரு, ஆதி அந்தம் எல்லாமே நமக்கு நாராயணன் தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த குழந்தைகள்லாம் கேட்குறது, உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியறது அப்படிங்கிறான். இல்லை, நான் அம்மா வயத்தில் இருந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு நாரதர் சொல்லி கொடுத்துருக்கார், நம்ம எல்லாமே எப்போவும் நம்ம நாராயண நாமத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த குழந்தை சொல்ல, நம்மளும் அசுர குழந்தைகளாச்சே, நமக்கு நாராயணன்லாம் சொல்லக்கூடாது, நாராயணனுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காதே அப்படிங்கிறது. அப்படிலாம் கிடையாது, நாராயணனுக்கு பிடிக்காதுங்கிறதே கிடையாது. எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் நாராயணன் தான் இருக்கார்.
நம்ம நாராயண நாமம் தான் சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் வேஷம் பண்ண அந்த குழந்தை கூட மாறி போயிடுது. வாத்தியார் திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் நாராயண நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்குகள். அவ்வளோதான், வாத்தியாருக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருது. வாத்தியார் பார்த்தா ஐயோ இனிமேல் இந்த குழந்தைக்கு நம்மளால் பாடம் சொல்லித்தர முடியாதுன்னு இரண்யகசிபுவை கொண்டு விட்டுட்டு போயிடுறா. அப்பா நம்மளால் முடியல, இவன் மற்ற குழந்தையிலையும் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே பிரகலாதனை பார்த்தான், இனிமேல் அவனை வச்சு பிரயோஜனம் இல்லை, சரி பாம்பை விட்டு கடிக்க சொல்ல நான் ஆட்களை கூப்பிட்டு கொண்டு போடுங்க பாம்பு கடிக்கட்டும் அப்படிங்கிறான். உடனே பாம்பு என்ன பண்ணுறது, இவன் கை கூப்பின உடனே ஆஹா ஆதிசேஷன் படிக்கலை, இப்படி தானே நாராயணன் படுத்துன்ருப்பார்னு அவன் பாம்பை பார்த்து பயப்படாமல் நாராயணான்னு சொல்கிறான். அந்த பாம்பு தீண்டாமல் ஓடி போய்டுறது. அப்புறம் பார்க்குறான், யானையை மிதிக்க சொல்லுவோம் அப்படின்னு யானையை கூட்டா, ஓ இந்த கஜேந்திரன் தானே மோஷம் கொடுக்க நாராயணன் அங்கேருந்து வந்தார் அப்படின்னு கை கூப்பின்னு நாராயணன் கஜேந்திரனுக்குள்ளேயே நாராயணனை பார்த்து சேவிக்கிறான். கஜேந்திரன் அவ்வளோதான், இவன் சேவிச்சுட்டு போய்டுறது. அப்புறம் மலையிலேருந்து உருட்டலாம் பார்த்தான், அதுவும் முடியல. பார்க்கடலை தள்ளி விட்டுடான் பார்த்தா வெறும் கடலை தள்ளி விடுறான். அவன் திருப்பார்கடல் மாதிரி இவனுக்கு தோன்றது பிரகலாதனுக்கு. இங்கே தானே நாராயணனும் மகாலட்சுமி படுத்துட்டுருப்பா அப்படிங்கிறது. எங்கே பார்த்தாலும் இவனுக்கு நாராயண நாமந்தான். சரி அக்னியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரியை கூப்பிட்றான். அவள் பேர் ஹோலிகான்னு பேர். அவளுக்கு நெருப்பு எதுவுமே பண்ணாது. இந்தா இவனை கொண்டு நீ போய் நீ நின்று இவனை நெருப்பில் போட்டுடு அப்படிங்கிறான். பார்த்தா நெருப்பு இவளை எரிச்சு விட்றது. அவனை ஒன்றுமே பண்ணலை. இதுதான் இப்போ நம்ம ஹோலின்னு அங்கெல்லாம் கொண்டாடுறா இல்லையா, அதாவது வேண்டாத பாவத்தை எரிக்கிறதுக்கு பேர் தான் ஹோலி. அதான் அந்த ஹோலிக்காங்கிற இவ எரிஞ்சு போயிட்டா இல்லையா, பாவமெல்லாம் எரிஞ்சு போயிடுதான். அதுக்கு அடையாளமாக தான் இப்போ ஹோலின்னு கொண்டாடுறாளாம். இப்படி எதுவுமே ஆகலை, விஷத்தை கொடுக்குறான். அவனுக்கு அசுரர்கள் தேவர்கள் கடையும் போது விஷத்தை சிவபெருமான் தன் தொண்டில் வச்சுட்டாரே, அந்த மாதிரி எதுலேயும் பக்தியை பார்க்குறானே தவிர அவனுக்கு எதுலேயும் பயமே தெரியல. இந்த இடத்த விட்டே அவன் நகரலை. துளி கூட பயம் இல்லையா, அவனுக்கு தான் நாராயண நாமம் தானே. ஹிரண்யகசிபுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியாகிட்டே போகிறது, தலைக்கு ஏறுறது டென்ஷன். என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளவு சொல்லி அவன் நாராயணன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற கத்த ஆரம்பிச்சிடுறான். எங்கேயும் இருக்கான்ப்பா, உனக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படிங்கிற. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஹிரண்யகசிபுக்கு. உடனே இதை எங்கேயும் இருக்கான்னு சொன்ன உடனே நரசிம்மர் ரெடி ஆகிடுறார். ஏன்னா இவன் நிறைய வரம் கேட்டிருக்கான், இப்படி கூடாது அப்படி கூடாது மனுஷனால் கூடாது இப்படி 1000 வரம் கேட்டிருக்கானா. உடனே பார்த்தார், நரசிங்கமாக வந்துடுறார். அவன் அப்படி கேட்கலையே, பாதி சிங்கம் பாதி மனிதனாக அவதரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறார். இது பிரகலாதன் கண்ணுக்கு தெரியறது, அந்த தூணில் நரசிம்மர் இருக்கிறது பிரகலாதன் கண்ணுக்கு தெரியறது. அவர் அப்படியே சேவிக்கிறான். அவன் சொல்லு எங்கே இருக்கான்னு சொல்லுன்னொடனே உனக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான். இப்போ தான் நரசிம்மனை பார்த்துட்டார் இல்லையா பிரகலாதன், இந்த தூணிலையும் இருக்கான் அப்படிங்கிறது. ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படிங்கிறது, தூணில் இருக்கான் பாரு அப்படிங்கிறது. இவனுக்கு எப்படி தெரியும், இவன் தான் கெட்டவனாச்சே. நான் திருஷ்யத்தே ஸ்தம்பேன நான் திருஷ்யத்தேங்கிறான் இவன். இல்லைப்பா தூணில் இருக்கான்ப்பா. எப்படி இருப்பான், நான் தானே இந்த தூணையே கட்டினேன் அப்படிங்கிறான். இல்லைப்பா எல்லா இடத்துலையும் இருக்கான், இந்த தூணிலும் இருக்கான் அப்படின்னோடனே அந்த தூணை உடைக்கிறான். இப்போ தான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே அப்பொழுதே தெள்ளிய சிங்கம் கோபம் கொப்பளிக்க பிரகலாதனுக்காக வந்தாரே. ஏன்னா பக்தனாச்சே, பக்தனுக்கு ஏதான ஒரு ஆபத்து வந்தால் விடமாட்டார். ஹிரண்யகசிபு ரொம்ப வருஷமாக தான் தொந்தரவு கொடுத்துட்டுருக்கான், அப்போல்லாம் வரல. தன்னோட பக்தனுக்கு ஒரு துன்பம்னு உடனே ஆவேசமாக அந்த தூண்லேருந்து வந்துட்டாரே. அந்த பக்தி எனக்கு இல்லையே, இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே. நான் இங்கே இருந்திருக்கலாமே, இங்கே வைத்தமானதி பெருமாள் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவர் அப்படின்னு நான் இங்கே இருந்திருக்கலாமே, அது எனக்கு அந்த பக்தி வரலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லின்னு இருக்கார் ராமானுஜர்கிட்ட. ஹிரண்யகசிபு புழக்கிறதுக்காக தூண்லேருந்து வந்தார் இல்லையா, புலந்துண்டு தன் தொடையில் போட்டு நகத்தால் கீறி அப்படியே துழாவறார். ஹிருதயத்துக்குள்ளே எங்கேயானு ஒரு மூலையில் ஒரு பகவத் சிந்தனை இருக்கானான்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு துளி கூட இல்லாமல் மனசுக்குள்ளே. அவருக்கு கோபம் எக்கச்சக்கம், எல்லாரும் கிட்டக்க வரக்கே நடுங்கறா. ஆனால் பிரகலாதனுக்கு துளி கூட பயம் இல்லை. அவன் நரசிம்ம சோஸ்திரத்தை சொல்லி 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 அப்படியே அவர் கோபத்தையே தணிச்சு விடுறான். அந்த அளவுக்கு பக்தி. அந்த பக்தியில் வந்தோடனே அவர் கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. அப்போ கேட்கும்போது அப்போ கூட அந்த குழந்தை சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதியை கொடுன்னு தான் கேட்குறதே தவிர அப்பாக்கிட்ட அவனுக்கு துவேஷமே இல்லை.
அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஒரு பக்தனா அப்படின்னு. அதனால் நம்ம எந்த நிலைமையிலையும் பகவான் நாமத்தையும் பக்தியும் விடவே கூடாது. பகவான் நமக்கு அருள் புரிவார்னுங்கிற திடமான நம்பிக்கை வேணும். அதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. எனக்கு இந்த நம்பிக்கை இல்லையே, இங்கேயும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலேன்னு அந்த பொண்ணு புலம்புறது ராமானுஜர்கிட்ட. அதனால் நாராயண நாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி. இன்றைக்கி நம்ம கோயில் போக முடியாமல் நிலைமையில தான் இருக்கோம். ஆனாலும் பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு தடை இல்லையே. நம்ம ஆத்திருந்துட்டே அவர் நாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தாலே போருமே. அதுதானே நமக்கு நீங்காத செல்வத்தை கொடுக்கும். பக்தியும் பகவான் நாமக்கும் என்றைக்கும் மகிமை உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியத்துலேருந்து.